உனக்கு ஒரு அம்மா இருந்திருந்தா அவங்க பேச்ச நீ கேட்டிருப்ப. நான் யாரு? அக்கா தானே. நீ என்ன அம்மாவா நினைக்கிறேன்னு சொல்றதெல்லாம் பொய் தானே. என்னக்கா பேசிட்டு இருக்க? உன்னை அம்மாவா நினைக்கிறதுனாலதான் நீ நல்லா இருக்கணும்னு சொல்ற. உன் வாழ்க்கைய நீ ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க. உன் வாழ்க்கையில அதை ஏற்கனவே ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சமாவது அதை நீ யோசிச்சியா? உன்னோட விருப்பத்தை அவரோட விருப்பமாகவும் நீ ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் என்னக்கா நியாயம்? அவங்கதான் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டாகல. நீ தான் ஃபோர்ஸ் பண்ணி அவரை சம்மதிக்க வச்சிருக்க. அதே மாதிரி இப்ப என்னையும் ஃபோர்ஸ் பண்ண நினைக்கிற. அதெல்லாம் நடக்காது. நீ உன் எண்ணத்தை கைவிட்டா நான் உன் கூட வரேன். இல்லன்னா விட்டுரு. நான் ஏன் வழிய பாத்துக்கிறேன். நீ இப்படி போறேன்னு சொல்லாத. நீ போறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேனா? நீ நல்லா வாழணும். சின்ன வயசுலயே இவ்வளவு துக்கத்தை மனசுல வச்சிருக்க. நீ இனிமேலாவது சந்தோஷமா வாழணும். அப்படி நினைச்சா இந்த மேரேஜ மறந்துரு. இப்ப முடிவா நீ என்னதான் சொல்ற? நான் இனிமே அந்த வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேன். ஓ, நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி அந்த வீட்டுக்கு வராம நானும் இங்க இருந்து போக மாட்டேன். உனக்கு இருக்கிற அதே பிடிவாதம் தான் எனக்கும் இருக்கு. நீ என்ன பண்ணாலும் நான் வரமாட்டேன். அந்த பொண்ணுக்கு என்ன கஷ்டமோ என்னவோ. அக்கா என்ன பண்ற? அத விடு. என் பேச்ச கேட்காத யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். அக்கா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, விடு. நான் சொல்றது உனக்கு தான் புரியல. அதான் அந்த ஆண்டவனுக்காவது புரியட்டோன்னு அவனுக்கு எப்ப புரியுதோ அது வரைக்கும் நான் அப்படி அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அக்கா நீ என்னக்கா பண்ணிட்டு இருக்க? உன் வாழ்க்கைய நான் எப்படிக்கா ஷேர் பண்ண முடியும்? சொன்னா கேளு. நீ யோசிக்கிறதே ஃபர்ஸ்ட் தப்பு. எது தப்பு எது சரின்னு எனக்கு தெரியும். என் அக்காவா மதிக்கிறது உண்மைனா எனக்கு சம்மதம் சொல்லு. இல்லன்னா நான் இப்படியே மணி அடிச்சுக்கிட்டே சாவுறேன். நீ கிளம்பி எங்கேயாவது போ. அக்கா உன் கூட ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். பட் நானே உன் சந்தோஷத்தை எப்படி கெடுக்க முடியும்? சொன்னா கேளு ப்ளீஸ். வேண்டாம். ஏமா அக்கா தான் சொல்றாங்கல்ல, கேளுமா. இப்படியே அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா ஏதாவது ஆக போதுமா? ஹே அக்கா கையில ரத்தம் வருது. ஐயோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ண. ஐயோ கையெல்லாம் ரத்தண்டி. அக்கா சொன்னா கேளு, அடம் பிடிக்காத. என் உசிரே போனாலும் நீ சம்மதம் சொல்லாம நான் நிறுத்த போறதில்ல. நான் சம்மதிக்கிறேன். என் மேல சத்தியமா? நீ உசுரா நினைக்கிற? ஏன் மேல சத்தியம்? இது போதும்.
பாரு, நான் உனக்கு என்ன பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். சரி வா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இது சும்மா ரத்தம் வருது அவ்வளவுதான். நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதும் எனக்கு வலி எல்லாம் பறந்து மனசு முழுக்க சந்தோஷம் மட்டும்தான் இருக்கு தெரியுமா? கடவுளே, என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு என் தங்கச்சி மனசை மாத்திட்ட. இது போதும். எங்க போயிருப்பா? ஏண்டா செந்திலு, எதுக்கும் அமுதாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாக்குறியா? ம். அதுக்கு அவசியம் இல்ல. அங்க பாரு. ஏமா பவானி, என்ன காரியம் பண்ணிட்ட? எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிடலான்னு நினைச்சியா? உன்னை காணோன்னு நாங்க எல்லாரும் எவ்வளவு பதறி போய் கிடக்குறோம். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்க மனசே நிம்மதியா இருக்கு. இப்படி எல்லாம் நடந்துக்காதம்மா. அமுதம்மா, என்னடா, என்ன கையில கட்டு போட்டிருக்க? என்ன ஆச்சு? எப்படி அடிபட்டுச்சு? சொல்லுமா. அத்தை, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, சின்ன காயம்தான். சின்ன காயங்கிற? ரொம்ப அடிபட்டிருக்கும் போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, எனக்கு ஒண்ணும் வலிக்கல. சரி இதெல்லாம் விடுங்க, நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன், அதை கேளுங்க. பவானி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா அத்தை. என்னமா சொல்ற? ஆமா அத்தை, பவானி கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா. இவங்களும் ஏற்கனவே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாக. இப்ப 2 பேருமே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாக. எனக்கு இப்பதான் மனசுக்கு ஒரு மாதிரி நிறைவா இருக்கு. அமுதா, நீ சந்தோஷமா என் மருமக ஒரு விஷயத்த பண்றான்னா அதுக்கு நிச்சயமா ஒரு அர்த்தம் இருக்கும். கட்டிக்க போற அவங்களே சம்மதம் சொன்ன பிறகு நீ எதுக்கு வீண் பேச்சு பேசுற? நீ சும்மா அவளுக்கு சப்பா கட்டு கட்டிக்கிட்டே இரு. சித்தப்பா, வீட்டுக்கு பெரியவங்களா லட்சணமா இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்னு நீங்க தான் பண்ணி வைக்கணும். இதுவும் உங்க மகா கல்யாணம் தான், அத மனசுல வச்சுக்கோங்க. அத்தை, இவங்க சம்மதம் சொல்லிட்டாங்கன்னு நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. இத முதல்ல உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லு. இருங்க வரேன். அவ என்கிட்ட எப்படியோ பேசி சம்மதம் வாங்கி சத்தியமும் வாங்கிட்டா. நீ எப்படியும் இதுக்கு சம்மதிக்க மாட்டான்னு நான் ஒரு நம்பிக்கையில இருந்தேன். ஆனா உன்னையும் சம்மதிக்க வச்சுட்டா. அவ லைஃப்ல குறுக்க இருக்க வேண்டாம் தான் நான் ஒதுங்கி போனேன். பட் அவளை ஹர்ட் பண்ணிக்கிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியல. அதான் அவளோட ஹாப்பினஸ்க்காக நான் ஓகே சொன்னேன். ஆக்சுவலி அவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? பவானி, என்னாச்சு? ஒன்னும் இல்ல,
நைட்ல இருந்து சாப்பிடல, அதான் லைட்டா சரி தலைவலிக்குது. சாப்பிட ஏதாவது கொண்டு வரவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். முதல்ல அவ வரட்டும், என்ன பண்றான்னு பாப்போம். அமுதா பண்றது எல்லாம் உன் சந்தோஷத்துக்காகவும் எப்படியாவது உன் உயிரை காப்பாத்திடலாங்கிற நம்பிக்கையில தாம்மா. என் மருமக ஒரு தியாகி, அவளை தப்பா நினைக்காதீங்க. என்னம்மா இதெல்லாம்? சொல்றேன் அத்தை. இப்போ இவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. வாட்? நிச்சயமா? ஆமா, நிச்சயம்தான். 2 பேரும் சம்மதம் சொல்லிட்டியே. அப்போ பெரியவங்க நாங்க தானே நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கு நாள் குறிக்கணும். அமுதா, அதுக்கு இப்ப என்ன அவசரம்? இது அவசரம் இல்ல, அவசியம். அத்தை, என் தங்கச்சி சார்பா அக்கா நான் இருக்கேன். உங்க பையனுக்கு அம்மா நீங்க இருக்கீங்க. பெரிய மனுஷனா நடுவுல சித்தப்பா இருக்காக. நிச்சயம் பண்ணிடலாம். இந்தாங்க. அத்தை, இப்போ உங்க கையில இருக்கிற தட்டை எனக்கு கொடுத்து, நான் கொடுக்கிற தட்டை நீங்க வாங்கிட்டு உங்க பையனை ஏன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முறைப்படி சம்மதம் சொல்லுங்க. அத்தை, என்ன யோசிக்கிறீங்க? தட்டை கொடுங்க. அமுதா, உன் மனசு எனக்கு புரியுது. ஆனா தட்டை உன் கையில கொடுக்க எனக்கு மனசு வரலையே. அத்தை, ஆ? கொடுங்க அத்தை. ஆ. நிச்சயம் ஆனாலே பாதி புருஷன் பொண்டாட்டி தான். அதுக்கு ஆதாரமா இந்த குங்குமத்தை எடுத்து பவானி நெத்தில வைங்க. ஜோசியரை பார்த்து சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாளை குறிக்கணும். அமுதாம்மா, சின்னதா கோயில்ல வச்சு நாமளே கல்யாணத்தை சிம்பிளா
காது காது வச்ச மாதிரி முடிச்சிடலாம். எதுக்கு கோயில்ல வச்சு சிம்பிளா முடிக்கணும்? என் தங்கச்சியோட கல்யாணம் நல்ல சிறப்பா ஊரை கூட்டி மண்டபத்துல வச்சு நல்ல கிராண்டா பண்ணணும். எதுக்கு எல்லாரும் முன்னாடி நம்ம குடும்பமான அசிங்கப்பட்டு போறதுக்கா? எதுக்கு சித்தப்பா அசிங்கப்படணும்? இது ஒன்னும் என் சம்மதம் இல்லாம நடக்கிற கல்யாணம் இல்லையே. என்னோட முழு விருப்பத்தோட தானே நடக்குது. நாம யாருக்கு பயந்து யாருக்கும் தெரியாம எதுக்கு நடத்தணும்? ஊர் உலகத்துல இது ஒண்ணு புதுசு இல்லையே அவங்க எல்லாம் தப்பா பேசுறதுக்கு. நான் இந்த கல்யாணத்தை பெருசா தான் பண்ணுவேன். டேய், இத பாரு அமுதா, நீ எதை மனசுல வச்சு இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ பண்றது மிகப்பெரிய தப்பு. அக்கா, அவ சொல்றதுக்கெல்லாம் நீ ஆடிக்கிட்டு இருக்க. இது நல்லதுக்கு இல்ல. நீங்க மாணிக்கம். பண்றதெல்லாம் எங்க போய் விட போதோ. அமுதா கண்ணு, உன் தியாகத்தை புரிஞ்சுக்குவாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அமுதா, நீ என்ன மிரட்டி சத்தியம் வாங்கி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்ட. கோச்சிட்டு போன உன் தங்கச்சிய சமாதானப்படுத்தி அவகிட்டையும் சம்மதம் வாங்கிட்ட. இப்ப நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஆனா நீ பண்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு உனக்கு தெரியுமா? நான் உன் மேல எம்புட்டு உசுரோட இருக்க. நீ மட்டும்தான் என் மனசுல இருக்கன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கப்போ நீ எப்படி உன்கிட்ட இருந்து என்ன பிரிச்சு உன் தங்கச்சி கொடுக்கலாம்? நான் என்ன பொருளா பங்கு போட்டு பிரிச்சுக்கிறதுக்கு? எனக்குன்னு ஒரு உசுறு இருக்கு. அந்த உசுருக்குள்ள ஒரு மனசு இருக்கு. அந்த மனசு முழுக்க நீயும் நான் உன் மேல வச்சிருக்கிற காதலும் தான் இருக்கு. அத சாகடிக்க பாக்குறியா? எனக்கு ஒரு மனசு இருக்குங்க. அதுல நீங்களும் இருக்கிய, என் தங்கச்சியும் இருக்கா. நீங்க ஒன்னும் என்ன ஏமாத்தி துரோகம் பண்ணலையே. என் முழு சம்மதத்தோட தானே இந்த கல்யாணம் நடக்குது. இப்போ எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா அப்போ என்ன பண்ணிருப்பிய? இல்ல எனக்கு ஏதாவது குறை இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பிய? அப்படி நினைச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, நீங்க எதையும் மனசுல போட்டு தேவையில்லாம குழப்பிக்காதீங்க. எங்க எனக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யலா? நீங்க எனக்காக பண்ண சத்தியத்துக்காக மட்டும் சமுதாயத்துக்காக என் தங்கச்சிய நீங்க ஏத்துக்க கூடாது. நீங்க அவளை உங்க முழு மனசோட தான் ஏத்துக்கணும். உங்க காதல் என்னைக்குமே உண்மையானதுதான். அது கலங்கப்படக்கூடாது. பவானி அக்கா, இப்ப சந்தோஷமாக்கா? என்ன எப்படியோ உருட்டி மிரட்டி காரியத்தை சாதிச்சிட்டல. நான் எதையோ சாதிக்கலடி. உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். நீ ஏன் வாழ்க்கையில பங்கு போடுறதா நினைக்காத. நம்ம 2 பேருமே சந்தோஷத்தை பங்கு போடுற மாதிரி நினைச்சுக்கோ. நான் நிஜமாவே இத முழு மனசோட தான் சம்மதிக்கிறேன். நீ என்ன நினைச்சு கவலைப்படாம சந்தோஷமா இந்த வாழ்க்கையை ஏத்துக்கோ. இங்க பாரு, இது ஒன்னும் எனக்காக இல்ல, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான்.
என்னம்மா சொல்ற? உன் புருஷனை உன் தங்கச்சிக்கு கட்டி வைக்க போறியா? உன்னோட தங்கச்சிக்காக உன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ண போறியா? நீங்க தானே சாமி சொன்னீங்க, அவ கழுத்துல ஏற போற தாலி கயிறு தான் அவ உசுரை காப்பாத்த போற சக்தின்னு. அவளுக்கு உடனே கல்யாணம் பண்ண எனக்கு வேற வழி தெரியல சாமி. அதுக்குன்னு நீ உன்னோட வாழ்க்கையை பலி கொடுக்க போறியா? வேற மாப்பிள்ள பார்க்க வேண்டியதானே? என்னன்னு சொல்லி சாமி பாக்குறது? இவளுக்கு இருக்கிற பிரச்சனைய சொன்னா என் தங்கச்சிய யாரு கட்டிப்பா? சொல்லாம மறைச்சு இன்னொருத்தருக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கொடுக்க என் மனசு ஒத்துக்கல. அதான் என் வாழ்க்கையில பங்கு கொடுக்க முடிவு பண்ண. எனக்கு என் வாழ்க்கையை விட என் தங்கச்சி உசுரை காப்பாத்துறது தான் ரொம்ப முக்கியம். அவங்க எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? அவங்க எங்க ஒத்துக்கிட்டாங்க, நான் அவங்கள ஒத்துக்க வச்சேன். என் புருஷனுக்கு நான்னா ரொம்ப உசுரு. அவங்க என்ன தவிர வேற ஒருத்திய கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டாக. நான் உண்மையை சொல்லியிருந்தா அவங்க கண்டிப்பா என் தங்கச்சி உசுருக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருப்பாக. ஆனா அவளை பரிதாபமா பார்க்க ஆரம்பிச்சிருப்பாக. அதனாலதான் அவங்களுக்கு என் மேல இருக்கிற பாசத்துல மிரட்டி சத்தியம் வாங்கி நான் அவங்கள கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சேன்.